Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல நம்ம group 1 2017 question paperல கேட்ட 39th question பார்க்க போறோம். So already வந்துட்டு 50 questionsல 38 questions பார்த்திருக்கோம். நீங்க அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல playlist check பண்ணுங்க. So இப்போ 39th question என்ன, அதோட சொல்யூஷன் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ உங்களுக்கு நான் இப்போ வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்க குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி இருக்க பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து இந்த குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் கேட்ட 50 கொஸ்டினோட சொல்யூஷனோட இருக்கிற பிடிஎஃப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். ஸோ 39th கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 14 ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயரோட சைட்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டர் ஒரு ஸ்கொயரோடது, அடுத்த ஸ்கொயரோடது 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர்னு போயிட்டு லாஸ்ட் ஆஃப் 14th ஸ்கொயரோட சைட்ஸ் வந்து 24 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த 14 ஸ்கொயரோட டோட்டல் ஏரியா வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் அப்படின்னு சொன்னாலே அதோட ஃபார்முலா, ஏரியா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர், அதாவது சைடோட ஸ்கொயர் தான். இப்போது 11, 12, 13, 14, 24 வரைக்கும் இருக்குது. இப்போ ஒரு ஸ்கொயர் வந்து 11ன்னு எடுத்தால் அப்போ அதோட ஏரியா என்னவா இருக்கும், 11 ஸ்கொயராக வந்துட்டு இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் என்ன ஆகும், 24 வேல்யூ இருக்கிற ஸ்கொயரோட சைட்ஸ், அதாவது ஏரியா எவ்வளோவா இருக்கும், 24 ஸ்கொயராக இருக்கும். அப்போது இப்போ வந்துட்டு ஏரியா வந்து இந்த 14 ஸ்கொயருக்கு ஏரியா வந்து நம்ம எழுதுறதா இருந்தால் அது வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், 13 ஸ்கொயர், அப்படியே போய் 24 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் ஏரியா வந்து 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயர் அப்படின்னு 24 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறது வந்துட்டு ஒரு ஃபார்முலா வந்துட்டு இருக்குது. ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா எப்பயுமே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கொயர் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணலான்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் டில் 24 ஸ்கொயர் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து 1 ஸ்கொயர்லேருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் நம்மளுக்கு மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிரும்னு பார்த்தீங்கன்னா 11 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயரோட வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டில் சீரீஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n இன்டூ n + 1 2n + 1 divided by 6. ஸோ இந்த nன்றது லாஸ்ட் டேர்ம், அதுதான் வந்துட்டு n வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ n என்ன 24. ஸோ 24 இன்டூ 24 + 1 எவ்வளோ 25. நெக்ஸ்ட் வந்துட்டு 2 இன்டூ 24 வந்து 48 ப்ளஸ் 1 பண்ணால் 49 divided by 6. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த டேர்முக்கு. ஸோ n வந்து 10 + 1 வந்து 11, அடுத்து 10 × 2 வந்து 20, 20 + 1 வந்து 21 divided by 6. ஸோ இப்போ 6 1s are 6, 6 4s are என்ன வந்துடும் 24 வந்துடும். அப்போ மீதி அங்கே என்ன இருக்குது 4 × 25 × 49 இருக்குது மைனஸ். இப்போ இங்கே வந்து 3 2s are 6, 3 7s are 21, மறுபடியும் 2 1s are 2 5s are 10. ஸோ மீதி அங்கே வந்து 5 × 11 × 7 வந்து இருக்குது. ஸோ 25 × 4 வந்து 100, 100 × 49 வந்து 4900 மைனஸ் 5 × 11 வந்து 55, 55 × 7 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 385. ஸோ இப்போது 4900லேருந்து 385 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம். ஸோ இங்கே 9 வந்து 8 ஆகிடும், இங்கே வந்து ஒரு 9 வந்துடும், இங்கே 10. ஸோ 10ல் 5 போச்சுன்னா 5, 9ல் 8 போச்சுன்னா 1, 8ல் 3 போச்சுன்னா 5, இங்கே இருக்க 4. ஸோ மொத்தம் அதோட ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4515 சென்டிமீட்டர்
ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டினோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.